வாழ்த்தி வரத்தை அளித்த நான் உனக்கு ஒரு சாபமும் அளிக்கப் போகின்றேன். உண்மைதான். அது எப்பேற்பட்ட சாபம் என்று என்னவென்று தெரியுமா? உன் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரக்கோள் எப்பொழுது உன் கரத்தை விட்டு பிரிகின்றதோ அப்பொழுது உனக்கு அகால மரணம். இந்த மந்திரக்கோள் என் கரத்தை விட்டு விலகினால்தானே எனக்கு மரணம். விலகுவானால் நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது வருகிறேன். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் சென்று அன்னை கருமாரியை வணங்கி அரிய பெரிய வரங்களை பெற்றுவிட்டேன். ஆனால் எதற்காக பெறப்பட்ட வரத்தை பெற்று சூரியவரி நாட்டை ஆண்டு வரும் சூரியவரவன் எப்பொழுது ஏழை மக்கள் பேச்சை கட்டி கரும்புள்ளி செம்புள்ளி குட்டி இந்த நாட்டை விட்டே விலகிவிட்டான். அதற்காகத்தான் இப்பேற்பட்ட அரிய பெரிய வரங்களை பெற்றேன். ஆனால் அவருக்கு அவரின் கோவிந்த சபையை வரை சொல்லி இதுவரை என்னை வந்து பார்க்கலையே. எங்க நாட்டை ராஜா நாங்களும் ஒருத்தன் தளபதி உக்கால் இல்லாத அக்கிரமனா பண்ணுவான். பொம்பளைகளை பார்த்தா கட்டு வச்சுருவான்பா, ஆம்பளைகளை பார்த்தா வெட்டிடுவான்பா, கோயில் பார்த்தா கொலை வச்சுருவான்பா, வீட்டை பார்த்தா கொல்லிடுவான். இதுவால் பண்ணி தான் சும்மா விடுவாங்களா? ஜனங்களாம் பார்த்தாங்க, அடிச்சாங்க, கருப்பு சொல்லி குத்துறாங்க, கை மேலே அடிச்சாங்க. அது எங்க கூட்டான்னு பார்த்தா இப்போ எங்க நான் பகையில் இருக்கிறேன், நீ வாடான்னு சொல்லி என் தகவல் சொல்லி அனுப்பிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தேடிக்கிறாங்க, எந்த பொந்து இருக்கிறேன், எந்த சந்து இருக்கிறான்னு தெரியல. நான் இவ்வளோ தோல் தேடி நம்ம மழை தேடிக்கிறேன், எங்க இருக்கிறான்னு தெரியல, ஆளை காணுமே. அவன் எங்க பேன் இருப்பான்? தளபதியே டோய்